பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் வேபிட் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்னேன். ஸ்பான்சருடைய கான்டாக்ட் டீட்டெயில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷோராக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த நிறுவனத்துடைய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் www.webit.net அப்படின்றதான். நெக்ஸ்ட் இந்த நிறுவனத்துடைய அபவுட் பேஜ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரிஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ட்ரேடிங் சிஸ்டம், டிரான்ஸ்பரண்ட் இன்கம் மாடல் இருக்குது அண்டு லாங் டேர்ம் க்ரோத் ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரணும். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பிளானை வேர்ல்டு லெவலில் ரொம்ப அளவுக்கு க்ரோத் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதான் இவங்களுடைய விஷன் மிஷனாக இருந்துகிட்ருக்கு. பார்ட்டிஸ் ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் வந்துட்டு போனால் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதன் மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேபிட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ₹100 $100. ஸோ மல்டிபிள் ஆஃப் $100 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பான்சர் இன்கம், ஆர்ஓஐ இன்கம், பைனரி இன்கம், லெவல் இன்கம், பூஸ்டர் இன்கம், ரேங்க் அண்ட் ரிவார்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்துட்டு போனால் ஸ்பான்சர் இன்கம். அன்லிமிட்டட் டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டேரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். ஒரு டேரக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வருமானம் டேரக்ட் ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்ஓஐ இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 0.7% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ஓஐ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது ஆர்ஓஐ இன்கம் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். பைனரி இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பைனரி இன்கம் 10% வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2% டெய்லி அப்படின்ற மாதிரி 5 டேஸ்க்கு கிடைக்கும். அதான் வந்துட்டு பார்த்தா அங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பைனரி மேட்ச் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு 10% கிடைக்கும். பைனரி டெய்லி கேப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது $500 அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெவல் இன்கம். ஸோ டோட்டலாக 5 லெவல் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ஓஐலேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். செகண்ட் லெவலில் இருக்கவங்களுடைய ஆர்ஓஐலேருந்து உங்களுக்கு 6% கிடைக்கும். தேர்ட் டு ஃபிஃப்த் லெவலுக்கு வரலும் வந்துட்டு போனால் 4% கிடைக்கும். 6th to 7th லெவல் வரலும் 3% கிடைக்கும். 8th to 12th லெவல் வரலும் வந்துட்டு போனால் 2% கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நெட்வொர்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய லெவலை வந்துட்டு போனால் அன்லாக் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஆர்ஓஐ லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலேருந்து 12th லெவல் வரலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ பூஸ்டர் இன்கம். ஸோ ஃபாஸ்ட்டு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸில் 2 டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண 72 ஹவர்ஸில் 2 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர் இன்கம் 1% கிடைக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ரிவார்டு. இந்த ரேங்க் ரிவார்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் ஃபண்ட் அப்படின்ற ரேங்க் ரிவார்டில் உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $10,000 பிஸ்னஸும் ரைட்டில் $10,000 பிஸ்னஸும் கொடுத்துருந்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு $100 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டோட்டலாக 10 மந்த்ஸுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு $100,000 ஒர்த்தான அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கும்போது பைக் ஃபண்ட். நீங்கள் லெஃப்ட்டில் $50,000 பிஸ்னஸும் ரைட்டில் $50,000 பிஸ்னஸும் கொடுக்கும்போது மந்த்லி $300 அப்படின்ற மாதிரி 10 மந்த்ஸுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு $3,000 டோட்டல் ஒர்த்தாக கிடைக்கும். கார் ஃபண்டு. லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தா $1,00,000, ரைட்டில் $1,00,000, மந்த்லி அமௌண்ட் அப்படின்றது $500 கிடைக்கும். ஸோ 10 மந்த்துக்கு கிடைக்கும்போது $5,000 உங்களுக்கு டோட்டல் ஒர்த்தாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது ரிவார்டை அன்லாக் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ப்ரீமியம் லைஃப் ஸ்டைலை வாழ முடியும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓஐ இன்கம் அப்படின்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜிலிருந்து 2x வரலும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் இன்கமுக்கு எப்போ எலிஜிபிலிட்டி ஆகுங்க அப்படின்னா 2 டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். மினிமம் செல்ஃப் பேக்கேஜ் ஆர் மோர் வேல்யூ. உங்களுடைய செல்ஃப் பேக்கேஜ் அளவுக்காவது அப்படின்னா அதோட அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் மேக்ஸிமம் இன்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4x வரலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது ஆர்ஓஐ, பைனரி, லெவல் இன்கம், ஆர்ஓஐ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 4x வரலும் கிடைக்கும். ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனவல் பண்ணணும் 4x இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பைனரி அண்ட் லெவல் இன்கம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது 2 டேரக்ட் ரெஃபரல் மஸ்ட் ஆல் லெவல் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வித்ராவல் $10 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அட்மின் சர்வீஸ் சார்ஜஸ் 10% எடுத்துப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது USDT BEP20 நெட்வொர்க்கில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.